பார்த்தீங்கன்னா டே 4. இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்டோசா ஐலாண்டு அங்கே தாங்க வந்திருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடி போனோம், யூனிவர்சல் ஸ்டுடியோ போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த தீவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கான். லைக் இந்த பகி ரேஸு, அப்புறம் பீச்சில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எந்த ரூட்ல வந்தோடனே மறந்துட்டாங்க. சிங்கப்பூர் பீச் தள்ளி குளிக்கிறா எங்க இங்க சிங்கப்பூருக்கு வாங்க. நம்ம சிக்னலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம். சிக்னலை மீறினாலே ஃபைன் தான். அதனால் நாங்கள் எங்கே போனாலும் பார்த்து நிதானமாக போன மாதிரி இருக்குது. ரியாஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நேற்று இருந்த டயர்ல அப்படியே இதெல்லாம் ஒன்றும் முழிச்சிக்கவே இல்லை. எனக்குலாம் பயங்கர தூக்கம் வருது. எனக்கு தூக்கமே வர மாட்டாங்க. இருப்பா அது நம்ம ஊர் டைம்ல தூங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 hours டிஃப்ரென்ஸ் ஆனாலும் தெரிய மாட்டேது. நான் 5 மணிக்கு தான் தூங்குறேனே இந்த ஊர் டைம் பார்த்து. ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா இங்கே 60th anniversary சிங்கப்பூர். பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயிட் கலர்லாம் சரியான காஸ்ட்லி. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த டைமில் மட்டும் என்ன அதை தான் போட்டு சுற்றுவாங்க. ரியாஸ் பார்த்தீங்கன்னா பாம்பு கூட உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பைத்தல் ஓகே, நோ பாய்சனோ. அம்மாடி அம்மா எப்பாடி அம்மா பாம்பு தரணும் பார்க்கணும்ட்டு எனக்குன்னே வருவீங்களாடா? சார் நானே நல்லா பண்ணுவேன். என்ன பண்ணுது? பயப்படாதா? நீ தான் விருந்து நினைக்கிறேன் ரியாஸ். பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். பயப்பறியா குமார்? பயத்துல இருக்கிறாரு. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நம்ம கூட வளர்க்குற பாம்பு ஒன்று தூக்க போகிறேன். ஃபாலோ மீ. முன்னாடி பாட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாம்பு. நாங்கள் நின்னுங்க பாபு. ரொம்ப 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 நாள் கனவு பாம்பை பார்க்கணும்ட்டு. பாம்பை பார்த்தது மட்டும் இல்லை, கையில் எடுத்து தூக்கிட்டேன். நான் ஏதோ சின்ன பாம்பு வரும்னு பார்த்தா ஏதோ மஞ்சள் கலரில் ஒரு பாம்பு. அப்போ ஒரு வாசிக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா 3 ரைடு கொடுத்தாச்சு. இங்கே கேபிள் காரில் அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்பி ஒரு ரைடு. கேபிள் கார்லாம் கிடையாது. கேபிள் கார் இல்லை, ஐ மீன் அந்த இது ரோப் காரா உட்காந்து போடுவோம். ஏதோ ஒன்று மலைக்கு ஏற்றி விடுவோம். அதுதான் போயிட்டு நம்ம மெட்ரோவில் போயிட்டு வேலை செய்ய போகிறோம். ஓகே மோனி எந்த மரத்தில் சொரியனுக்கு போகிறான்னு தெரியல. மோனி அப்படியா? அவன் தான் அவனை காலையே வர போகிறான். எங்கே விழுந்து கண்டாலும் அங்கே நானும் விழுந்து கண்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் மோனி எப்படி இருந்துச்சு? அடா உன் கூட வந்தாலே பையன் பொறுமையாக ஓட்டிட்டு வரான். பக்காவா ஸ்பீடாக வந்துருந்தாங்க.
அங்கங்க லாக் ஆகுற ஒரு போதல இவ்வளவு பெருசா ஓட்டது பெரிய விஷயம். எவ்வளவு ஸ்பீடா போகுது. இது திருப்புறோம் ஒரு வீலிங் இந்த சைடு தூக்குது வர. லைட்டா பயம் வந்துச்சு. ஆனா நம்ம பசங்க எல்லாம் பயங்கரம். இது மட்டும் தான் மக்கு. முன்னாடி ஓட்டு பாத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் தான் பாக்குறேன். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா அது ரெண்டு கையிலயும் இது ஓட்டினாதான் ஓட்ட முடியும். ஒத்த கையில ஓட்டினா கஷ்டம். அதனால தான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் ஏறுங்க. ரெடியா? நாங்க மேல ஏற போறோம். பொறுமையா வந்தனா நீ காலி வாழை திறந்து அப்படியே சறுக்கு போறியா? மேல ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அப்படியே வலிக்கிட்ட என்ன கேர் ஆகுது எனக்கு லைட்டா கொஞ்சம் கேர் ஆகுது. நம்ம பசங்க இங்க போறானு போற. ஏய் முபாரே சரே மாப்பிள்ளைடா. நம்மளுக்கே இவ்வளவு கேர் ஆகுனா சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அவங்களே இவ்வளவு கேர் ஆகும். ஏன் அவங்கள ஹீரோஸ். நேஸ்னா பக்கி ஜம்பிங். தாங்க லெஃப்ட்ல இருக்கு பார். மேல இருந்து குதிப்பாங்க பாரு. தேவையில்ல. ஏய் வாய முடுங்க அண்ணா. பாம்பு தொட்டதுக்கு தேவையில்லை. பயந்துட்டே இருந்தா எப்பதான் நீங்க தைரியமா இருப்பீங்க. பயத்தை முதல்ல உடைக்கணும். ஜெயிச்சா உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. என்ன பையன்? நான் கூட பரவாயில்லை. இங்க பாருங்க சோத்து. இந்த சண்டை சைடுமா சொல்லு சண்டை சைடு. இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. மணி அடுத்த ரைடுக்கு போலாமா? ஓகே டன். போயிட்டியா? இறங்கினோடனே அது பின்னாடியே தொத்திட்டு வருது. மேடம் போயிட்டாங்க. அங்கே இப்போ இந்த டிக்கெட்டை காமிச்சா அடுத்த ரைடு வந்துட்டான் உள்ள வந்துட்டான். இவங்க ரூட்டு ஒரு இதுவும் தெரியலையா? எந்த வழியில வந்தாங்க கூட தெரிய மாட்டுது. எந்த ரூட்ல வந்தானே மறந்துட்டாங்க. உள்ள அவங்களே சண்டை போட்டுருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பத்தியா? உனக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை மோனி. ஃபுல்லா ட்ரெயின். ஏய் மோனி ஒரு டிக்கெட்டை காணும்டா. அது வருதுடா. தலைவி தனியா வரா. வணக்கம்டா மாப்பிள்ள. எல்லாரும் போய் செவுத்துல முட்டிக்கிறாங்க. எல்லாரும் போய் செவுத்துல முட்டுறாங்க. அந்த கருப்பு லைட்ல முட்டிக்கிறாங்க. அசிஸ் பத்திக்கிறாங்க எல்லாரும். மோனி நீதான் ஃபர்ஸ்ட் வரன்னு பார்த்தா லாஸ்ட்ல வர. ஏய் நான் கூட பரவாயில்லை. எனக்கு மணி நானே சிடிக்காம வந்தேன். போய் இச்சிட்டு ஓரத்துல வண்டி எடுக்க முடியாம தவிச்சுட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா 2 ரைடு 2 முடிஞ்சிச்சு. இப்போ 3வது ஒன்று ஏற போறோம். அது இதே மாதிரி இப்போ திரும்பியும் அந்த ஐயோ தலைவலிக்கும் அதில் ஏறதுக்கு. ஆனா முப்பாரி தானே அச்சனா இது முப்பாஸ் மேலே தான் எல்லாம் காண்டா இருக்காங்க. நாங்க மட்டும் இல்லை ஃபாரினர்ஸும் காண்டா இருக்காங்க. ஓட்டணும் ஓட்டு அப்படி ரேஸு நிறையா இருந்துச்சு. முப்பாரிஸ் ஒஸ்ட்டுங்க. ஒரு இடத்துல ஸ்லோ டவுன்னு போட்டுச்சு. நாங்கள் எல்லாம் ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்லோ ஆகிட்டோம். புஷ்ஷுன்னு போகிறோம். பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அங்கே போயிட்டு ஸ்பான்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்லோ பண்ணிட்டு அதை போய் இடிக்கிறான். டம்முன்னு இடிக்கிறான். ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை போய் டம்முன்னு இடிக்கிறான். ரெண்டு அடி அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓட்டுன்னு வருவான். இதில் வேற அப்பப்போ என்கிட்ட கேட்பான். நானா கொடுங்க நான் கார் ஓட்டுறேன்னுவான். வாழ்க்கையில் நான் கார் கொடுக்க மாட்டேன். இந்த காரையை அப்படி ஓட்டிட்டு அதாவது கொஞ்சம் இப்படி கட்டச்சு போனோம்ல ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிறான். யார் இருந்தாலும் இச்சு பண்ணிக்கிறான். வேற எங்களுக்கு மோனி பாருங்களேன். லாஸ்ட் ரைடு நம்ம புக் பண்ணது பார்த்தா 3 ரைடு தான். ஃபைனல் பார்த்தீங்கன்னா 4 ரைடு வரைக்கும் புக் பண்ணலாம். இப்போ 3 ரைடு புக் பண்ணியிருக்கோம். இதான் 3வது ரைடு. இதுக்கப்புறமா உங்களுக்கு ரைட்லாம் வேணும்னா $5 பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். பயங்கரமாக இருந்துச்சு 3 ரைடும். பட் என்ன கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வேகமாக வந்துட்டோம். புது அதுதான் எக்ஸ்ட்ரா போடணும்னா $5 கட்டிட்டு போகணும். $5 ஒவ்வொரு ரைடும் வேணா எதுக்கு? அதுதான் வேற எங்கேயா போகலாம். சம்பவம் அண்ணன் லைட்டாக வீடியோ எடுக்க பார்த்தாரு. அதில் வந்த சம்பவம் தான் இது. இதான் நம்ம ஹெல்மெட்டை ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம வீடியோஸ்லாம் வரும். கிடைக்கும் நமக்கு. ஜஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாமா? ஃபோட்டோ மணி இது வீடியோ பாருங்க மோனியோட இடிய. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. முடிச்சு விட்டது. திரும்பியும் வண்டியில் ஏறிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு பயணம் செய்கிறோம். இந்த அக்கா தான்டா போட்டு எல்லாரும் அந்த கருப்பை தள்ளி விட்டான். இங்கே தாங்க முஃபாரிஸ் சைக்கோத்தனமாக விட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி இப்படி ஓட்டுன்னு வந்துருக்குறாங்க. திருட மாதிரி ஏதோ திருட்டு தப்பிச்சு போகிற மாதிரி. ஃபுல்லாகவே திருடு தான். நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்கெட் ஆறீங்க. ஆமா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு ஃப்ளைட் மார்னிங். நாளைக்கு ஷாப்பிங். நாளைக்கு அந்த மால் காசு இருக்கா ஷாப்பிங்க்கு?
டென்த் பேஜ் போட்டு வாங்க வேண்டியதுதான். ஓவர் கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கி ரைடு ஓவருங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு 10 பிரிண்ட்டுக்கு 12 டிஜிட்டலா வரதுக்கு 10. நான் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போகிறதா பிளானே இல்லை. ஏன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்துருவோம் இல்லை. ஆனால் நானும் முஃபாஸும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 2 ட்ராக் மட்டும் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அவங்களாம் வேடிக்கை பார்க்க போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் குளிக்க போகிறோம். ஆனால் இப்போ பீச்சுக்கு போக மாதிரி என்னன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறணும். ஸோ சரி கூப்பிட்றாரு. என்னோட பாம்பு கூப்பிட்டு சொல்லு பாம்பு நிற்கிறாங்களே உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே மரம் தான். ஃபுல்லாக இந்த க்ரீனிஷாக இருக்கும். இந்த எப்படி கேரளாவில் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மரம். இந்த மாதிரி பில்டிங் என்னென்ன பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் இருந்தாலும் பக்கத்தில் சூப்பராக மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தெல்லாம் வெட்ட மாட்டுறாங்க, பயங்கரமாக வளர்க்குறாங்க. அதில் இந்த பார்க்க இந்த ஊர் செம்ம அழகாக இருக்குது. டிக்கெட்லாம் இல்லை, ஓச்சு கொடுத்தாவா? நீங்கள் இந்த ஸ்கேனரே இல்லை பாரு. மண் வாசனை வருகிறது. பீச்சையும் பார்த்தாச்சுல. அதுதான் இன்னைக்கு பீச்சில் குளிக்க வேண்டியதுதான். சிங்கப்பூர் பீச் மண்ணி தான். சாரிடா, நான் என்ன பண்றேன், காத்து பேக் சைடு அடிக்குது போல. மண்ணை தூக்குனே அவன் மூஞ்சில. சிங்கப்பூர் பீச்சில் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பையன் பிள்ளைங்க யாரும் எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் மட்டும் ட்ராக் எடுத்துட்டு வந்துட்டேன். நானும் சரிக்கு ஃபஸ்ட்டு போய் தண்ணியில் இறங்க போகிறேன். வாங்க. அங்கே பேர் அந்த நாய் பேர், அங்கே பேர் கருப்பு அங்கே வரி. இப்போ அந்த நாய்க்காக தான் நான் இங்கே போகிறேனே. நீ நடிகண்டா. போடி இவ்வளோ வந்துட்டேன். கூப்பிடாது அப்படிலாம் போய் கேள்வி கேட்குறதா நீ மரியாதை. சரி டச்சுன்னு கேள்வி டச் பண்ணலாண்டி ஃபஸ்ட்டு வீடியோ கூட செகண்ட். வேணான்ட்டாங்க, மோனி அசிப்பட்டாங்க. அதுதான் நம்ம பசங்களை போய் மீட் பண்ண வேண்டியதுதான். வந்துட்டா கோபுரம் எடுத்துட்டு வந்துட்டா. சிங்கப்பூர் பீச் தள்ளி புரியுதா? இந்த சிங்கப்பூருக்கு வாங்க. உப்பு தண்ணி இது. அமிர்தெல்லாம் போய் பேசக்கூடாது. சரியா உப்பு கறிக்குது. கறிக்குதா? என்ன கறிக்குது? கறிக்குதா? சூப்பராக இருக்குதுங்க. இந்த தண்ணி எப்படி தண்ணா பேக் மிஸ் வச்சா விடுவோம். என்ன உள்ள விட மாட்டுது, மேலே தூக்கிட்டு வந்துடுது. ஸ்வீட்ல ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ஸ்வீட்னா மதக்குமா ரைட்டு விடுங்க. எங்கள் சேனலில் ஒரு தேவையில்லாத ஜீவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் தான். ஜிம் போறியா? காமி உடனே யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. பாடி மட்டும் நடக்குது. ஸ்கேல் எப்படி இருக்கும் தெரியல, பிளைனா அந்த மாதிரி இருக்கு. அது வந்து எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கோம் இருக்குன்னு சொல்றதால எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியல. நான் கூட ஜிம் பண்ணேன். பட் என்ன, ஒரு வாரம் போவேன், 2 மாதம் லீவ் போட்டுருவேன். சும்மா லைட்டா லைட் ஜோக்கு. என்ன சரிங்க? நாங்கள் வந்து இது ட்ரைனர்ஸ். நாங்கள் எங்கள் கோச் பார்த்தீங்கன்னா பிரதீப். ஆனால் என்ன, எங்களுக்கு கோச்சே பண்ண மாட்டா, வேற எங்கேயா பேசிட்டு இருப்பாங்க. ஃபயாஸ் கோச். ஆமாம், ஃபயாஸ் மட்டும் கோச்சு. எங்களுக்கு அவங்க கோச்சே இல்லை, பிரதீப். ஓகேவா? நாங்களாம் ஜிம் பாய்ஸ். ஒரே செகண்ட் சட்டை ஒரு திஸ் இஸ் ஜிம் गाइस. நாங்க அக்கல் என்ன கட்டிங்களா? இவன் வந்து குரூப்ல டூப். இவன் தான் டூப். ஏண்டா பாவடை போட்டடா குளிச்சிட்டு இருக்க? டேய் என்னடா பிறந்த மணியா படுத்துர்க்க? டே 4 பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபில்லா முடிஞ்சிச்சு. நீங்க குளிச்சீங்க. நீ தான வண்டி ஓட்டுன உருன்னு. சைக்கிள் ஓட்டுன. இந்த vlog அப்ப எப்ப குளிச்சீங்க? அது குளிச்சோம். எப்ப வண்டி ஓட்டுன? எப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவங்கலாம் வந்து ட்ரெஸ்ல எடுத்துட்டு வந்தனால இவங்க குளிச்சிட்டாங்க. நாங்கலாம் குளிக்க முடியல. நான் குளிக்கல, ஃபேஸ் குளிக்கல. பாத்தனே இருக்காத. நான் குளிச்சிருப்பேன். ட்ரெஸ் திரும்பி அதே ட்ரெஸ் போடணும், கசகசன்னு இருக்கும். நல்லா குளியல. இது பையனு தான் பாரு, அத போட்டு ட்ரெஸ் இல்ல இல்ல, அங்க ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது. அதுல போய் செட் பண்ணி கால வச்சிட்டேன். ஃபுல்லா காஞ்சிருச்சு. அதோட எடுத்துட்டேன். அவ்வளவுதான் இந்த vlog. ஐ மீன் டே 4 பாத்தீங்கன்னா ஓவர். சோ டே 5ல சந்திப்போம். வாங்க உங்களுக்காக. பை. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் வேற. நான் லாஸ்ட் டே வந்து சிங்கப்பூருக்கு முஸ்தபா மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா A to Z எல்லாமே கிடைக்குமா. சீப்புன்னு சொல்லுங்கிறாங்க.